அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பூஜைன்னா என்ன? பூஜைங்கிறது திரவியங்களை, அதாவது அந்த ஹோமத்தில் போடக்கூடிய எல்லா பொருள்களையும் முறைப்படி பகவானிடம் அர்ப்பணம் செய்வது தான் பூஜை. அதை நம்ம சமர்ப்பணம் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவோம். சமர்ப்பணம்னா உபச்சாரம், பஞ்ச உபச்சாரம், 5 உபச்சாரங்கள், ஷோடச உபச்சாரம் 16 உபச்சாரங்கள், சதுஷ்டி உபச்சாரம் 64 விதமான உபச்சாரங்கள். இப்படி நிறைய முறைகள் இருக்குது. அதில் வெண்சாமரம் போடுறது, அப்புறம் அந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் செய்வோம். அதில் ஆதிசங்கரர் இயற்றிய ஸ்ரீ மிருத்யுஞ்சய மானசீக பூஜா ஸ்தோத்திரம், அதிலிருந்து ஒரு நல்ல பாடல், நல்ல ஒரு ஸ்லோகத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். முதல்ல நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருப்பீங்க, தெரியாதவங்களுக்காக தான் இது, தெரிஞ்சவங்களுக்காகவே இல்லை. ஸோ ஆதிசங்கரர் இயற்றிய ஸ்ரீ மிருத்யுஞ்சய மானசீக பூஜா ஸ்தோத்திரம் பார்க்க போகிறோம். நீங்கள் எனக்கு இதுக்காக ஒரு 5-6 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கும். 5 நிமிஷம் 6 நிமிஷம் போதும், அதுக்கு மேலே ஆகாது. ஸோ ஆதிசங்கரர் இயற்றிய ஸ்ரீ மிருத்யுஞ்சய மானசீக பூஜா ஸ்தோத்திரம். திரவியங்களை முறைப்படி பகவானிடம் அர்ப்பணம் செய்வது தான் பூஜை. சமர்ப்பணம்ங்கிறது உபச்சாரம், 5 உபச்சாரம், 16 உபச்சாரம், 64 இருக்குது. இந்த மாதிரி செய்கிறதுக்கு பேர் பாஹ்ய பூஜை. பாஹ்ய பூஜை அப்படின்னு சொல்லுவோம். பாஹ்ய பூஜைனா நம்ம எல்லா பொருளையும் திரட்டி, அதாவது நாளைக்கு நம்ம வீட்டில் ஹோமம் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கே என்ன பண்ணோம்னா அதுக்கான எல்லா பொருளும் வாங்கி வைப்போம். அது வாசனை திரவியங்களாக இருக்கலாம், பன்னீராக இருக்கலாம், இல்லைன்னா பழங்களாக இருக்கலாம். எல்லாம் சேர்த்து ஒரு அந்த ரூமுக்கே திடீர்னு ஒரு தெய்வீக வாசனை வந்துடும். அந்த பூஜை பொருள், நாளைக்கு நீங்கள் ஹோமத்தில் போடக்கூடிய பொருள்கள் வைத்திருக்கும் இடமே திடீர்னு ஒரு தெய்வீக வாசம் அதுலேருந்து வர ஆரம்பிச்சிடும். இது மாதிரி ஒரு பூஜை பண்ணிங்கன்னா பாஹ்ய பூஜை. ஆனால் பாஹ்ய பூஜை செய்ய எல்லாருக்கும் வசதி இருக்குமா? முதல்ல பண வசதி வேணும், அப்புறம் பொருள்களை கலெக்ட் பண்ணணும், கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து வைக்கணும். இது மாதிரி நிறைய இருக்குது. ஏழையாக இருப்பான், முடியாதவனாக, பணம் இருக்கும் ஆனால் செய்ய முடியாதவனாக இருப்பான். அப்போ அவங்க எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆதிசங்கரர் நமக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறாரு. என்ன ஐடியா கொடுக்குறாருன்னா, மானச பூஜை பண்ணுங்கப்பா. மனசளவில் நினச்சிங்க, இது கொடுத்தா அதை கொடுத்தேன்னு நினச்சிங்க. ஆதிசங்கரர் இயற்றிய ஸ்ரீ மிருத்யுஞ்சய மானசீக பூஜா ஸ்தோத்திரம், மனசளவில் நம்ம அதை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த பாஹ்ய பூஜைக்கும் மானசீக பூஜைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஹ்ய பூஜையில் எந்தெந்த காரியங்கள் நடைபெறுகின்றனோ, நம்ம பொருள் வாங்குகிறோம், கொண்டு வந்து ஒரு இடத்துல வைக்கிறோம், ஹோமத்துக்கான எல்லா பொருள் கொண்டுறோம், அதுக்கான அந்த விராட்டி என்று சொல்லக்கூடிய இது கொண்டுறோம், அப்புறம் அதுக்கான ஹோம குச்சிகள் கொண்டு வரோம், எல்லா பொருள் கொண்டு வரோம் இல்லையா? இது மாதிரி எல்லாத்தையும் பாஹ்ய பூஜையில் எந்தெந்த காரியங்கள் நடைபெறுகின்றனவோ அவைகள் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் மனதால் நினைப்பது தான் மானச பூஜை. மனசில் நினைச்சுங்கப்பா போதுங்கிறாங்க. மனதால் நினைப்பது மானச பூஜை. அப்போ இந்த ஸ்லோகம் நம்ம பார்க்க போகிற ஸ்லோகத்தில் சிவபெருமானுக்கு 44 விதமான உபச்சாரங்கள் செய்கிற மாதிரி ஆதிசங்கரர் கற்பனை பண்ணியிருக்காரு. அதில் ஒன்று வெண்சாமரம் வீசுவதாக ஆதிசங்கரர் தியானிக்கிறார். வெண்சாமரம் வீசி, அதாவது ஃபேன் மாதிரி ஃபேனிங் ஆக்டிவிட்டி, விசிறி வீசுறதுக்கு பதில் வெண்சாமரம் வீசுறதா ஆதிசங்கரர் தியானம் பண்ணுறாரு. ஆனால் அதில் ரொம்ப சுவாரஸ்யம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் என்னப்பா சுவாரஸ்யம்னீங்கன்னா, வீசுவது யாருன்னா கணபதியும் முருகனும், பிள்ளையாரும் ஸ்கந்தரும் தான் வீசுறதா அவர் கற்பனை பண்ணுறாரு. ஆதிசங்கரர் சொல்கிறாரு, பிள்ளையாரும் முருகனும் சாமரம், வெண்சாமரம் வீசும் பொழுது உன் அழகிய திருச்சடை களைந்து உன் முகத்தில் விழுகிறது. அதனால தாமரை போன்ற உன்முகம் பாசிகளுக்கிடையே தோன்றும் பொன் தாமரை போல் இருக்கிறது. அந்த தாமரை முகத்தை என் இதய தாமரையில் வைத்து தியானிக்கிறேன். இப்ப அடுத்த அப்படி நம்ம அந்த ஸ்லோகம் என்னன்னு பார்க்கலாம். மிருத்யுஞ்சய மானசீக பூஜை ஆதிசங்கரர் இயற்றியது. அதில் ஒரு ஸ்லோகம் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிக்கிறேன்.
கஜவதன, ஸ்கந்த. பாருங்க, இதுல எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் வருது பாருங்க. கஜவதனன் யாரு? கஜன்னா யானை. யானை வதனம் யாருக்கு? பிள்ளையாருக்கு. ஸ்கந்த, ஸ்கந்தன யாரு? ஸ்கந்தன், கந்தன். ஸ்கா இஸ்ஸ எடுத்துட்டு தான் தமிழ்ல கந்தன் போடுறாங்க பிள்ளையாரு. திருணேன அதிஸ்வச்சேன சாமர யுகேன அப்படின்னு முதல் லைன் வருது. இதில் நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டியதே இல்லை. நம்ம ஒரு மொழிங்கிறதுக்காகவே இந்த மொழியில் படிக்க வேணாம்னு நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா நல்ல கற்பனைகள் ஆதிசங்கர் இதில் இயற்றி இருக்காரு. தமிழ்லையும் இருக்குது, அதுவும் இருக்குது. இதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா தமிழ் நமக்கு நிறைய அக்சஸ் இருக்குது, நிறைய இடத்துல கிடைக்கிது. இது நிறைய இடங்களில் இருக்குது, ஆனால் வெளியில் தெரியாமல் உள்ள இருக்குது. கஜவதன ஸ்கந்த, கஜவதனன் பிள்ளையார். ஸ்கந்த, ஸ்கந்தன், கந்தன். திருணேன த, நாலாவது ஆனா. திருணேன அதிஸ்வச்சேன, ஸ்வச்ச அப்படின்னா வெளுப்புன்னு அர்த்தம். அதிஸ்வச்சேன வெள்ளவேர்னு சொல்றோம் இல்லையா. சாமர யுகேன, சாமரம்னா வெண் சாமரம். யுகேன அப்படிங்கிறது ரெட்டை, ரெண்டுங்கிறதுக்கான சான்ஸ்கிரிட் இது. அப்ப அதை சொல்லிடலாம். மிருத்யுஞ்சய அப்படின்னு சொல்லி சிவனை ஆதிசங்கரர் அட்ரஸ் பண்றாரு. யமனை வென்றவனே அப்படின்னு கூப்பிட்டு, கஜவதன யானை முகம் கொண்ட விநாயகர், ஸ்கந்த முருகன் ஆகிய இருவர்களாலும், திருணேன பிடித்து கொள்ளப்பட்டதும், எதை விசிறியை பற்றி சாமரம் பற்றி சொல்ல வர்றாரு. அதிஸ்வச்சேன மிகவும் வெளுப்பானதுமான, சாமர யுகேன இரு சாமரங்களால். சாமரம்னா சாமரம், வெண் சாமரம் நமக்கு தெரியும், காதில் விழுந்த வார்த்தை. சான்ஸ்கிரிட்டா இருந்தாலும் நம்ம காதில் விழுந்த வார்த்தை. யுகேன இரு சாமரங்களால். அப்புறம் அடுத்த லைனுக்கு நம்ம போறோம். செகண்ட் லைன் என்னன்னா, கலத அலகானன பத்மம். பத்மம்னா தாமரை, பத்மம்னா தாமரை, அது நல்லா தெரியும். கலத அலகானன பத்மம் மிருத்யுஞ்சய பாவயாமி ஹிருத் பத்மே. அதாவது அழகம்னா, அழகம் அப்படின்னா முடிக்கற்றை அப்படின்னு அர்த்தம். கலத அழகனன அப்படின்னா உன் தாமரை முகத்துல இந்த ரெண்டு பிள்ளைங்களும், உன்னுடைய பிள்ளையாரும் முருகனும் சாமரம் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, முடி கலங்கி அந்த அழகிய அந்த சடை கலைஞ்சு முகத்துலலாம் விழுகுது. அந்த முகத்தை எப்படி, அந்த முகம் எப்படி இருக்குன்னா, பாசிகள் படர்ந்த குளத்துல இருக்கிற அழகிய பொன் தாமரை மாதிரி சிவன் முகம் இருக்காமா. கலத்தன கலைகிறதுன்னு அர்த்தம். அலகானன அப்படின்னா முடிக்கற்றைகள். பத்மம் அதாவது இந்த மாதிரி இருக்கக்கூடிய தாமரை முகம் உள்ள சிவனே, மிருத்யுஞ்சயனே, யமனை வென்றவனே, பாவயாமி உன்னை நான் பா நபிஹெச்ஏ ஃபோர்த்து, நாலாவது பானா. பாவயாமி உன்னை நான் தியானிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஹிருத் பத்மே, ஹிருத் பத்மேனா ஹிருதய தாமரையில் அப்படின்னு. இப்போ இன்னொரு வாட்டி படிச்சிடலாம். படிச்சிட்டோம்னா அது நல்லா புரியும். கலத கலைகின்ற, கலத கலத கலைகின்ற, அலகானன பத்மம் கேசங்களுடன் கூடிய, பத்மம்னா தாமரை போன்ற முகமுள்ள உன்னை, ஹிருத் பத்மே என்னுடைய இதய தாமரையில், பாவயாமி தியானம். இப்ப பாருங்க, இந்த பூஜைக்கு என்ன செலவு வேணும், இந்த பூஜைக்கு என்ன அலைச்சல் வேணும், இந்த பூமிக்கு என்ன ஏற்பாடுகள் வேணும், எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம மானசீகமாக பண்ண போகிறோம், மனசளவில் உட்கார்ந்து இறைவனை நினைக்கிறோம். ஆனால் இந்த கற்பனையில் ஆதிசங்கரர் 3 பேரை உள்ளே கொண்டு வர்றாரு. சிவபெருமான் இருக்காரு, அவருக்கு வெண்சாமரம். சிவபெருமான்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யார் வந்துடுவாங்க, அம்பாள் பாதி பாகத்தில் வந்துடுவாங்க. அப்புறம் அவருக்கு வெண்சாமரம் போடக்கூடிய முருகனும் விநாயகரும் இருக்காங்க. அப்போ 3 முக்கியமான தெய்வங்கள், நாம் வேண்டக்கூடிய, தினமும் யோசிக்கக்கூடிய, ஒரு வினாடியும் மறக்காமல் இருக்கக்கூடிய 3 முக்கியமான தெய்வங்களை இந்த ஒரு ஸ்லோகத்தில் நாம் கொண்டு வருகிறோம். நீங்கள் ஸ்லோகத்தையோ அதில் இருக்கிற சான்ஸ்கிரிட் கடின வார்த்தைகளையோ பற்றி கவலைப்பட வேணாம். ஆனால் இந்த ஸ்லோகத்தை சும்மா விளையாட்டை படித்து பார்க்கலாம். ஏன்னா பத்மங்கிறது நமக்கு தெரியும், ஹிருதயம் தான் இருதயமாகி இதயம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் சாமரம் நமக்கு தெரிஞ்சது, ஸ்வச்ச பாரத் அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள்லாம். கஜவதனன் பிள்ளையார் தெரியும், ஸ்கந்தன் தெரியும். மிருத்யுனா மரணம், ஜெயிக்கிறது, யமன், மிருத்யுவுக்கு சம்பந்தப்பட்ட கடவுள் யமன், அதனால யமனை வென்றவனி. அதனால இந்த ஸ்லோகத்தில் நமக்கு கஷ்டப்படுறதுக்கோ இல்லை வேணான்னு தூக்கி எறியறதுக்கோ ஒன்றும் இல்லை. இது ஒரு நல்ல ஸ்லோகம். ஒரே ஒரு விஷயம், இது
மொழி நமக்கு தெரியாத மொழியில் இருக்குது. ஆனால் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணால் இதை நம்ம படிச்சுக்கலாம். ஏன்னா என்னுடைய எய்ம் வந்து சௌந்தரிய லகரி, சிவானந்த லகரி இது ரெண்டில் இருக்கிற 100+100 200 ஸ்லோகங்களையும் மக்களிடம் நிறைய பரிச்சயப்படுத்தணும். முதல்ல நிறைய பேர் படுத்திட்டாங்க, முதல்ல நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் தெரியாத சிலர் ஆனால் விரும்புகிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நினைக்கிறாங்கன்னா, மற்ற சில சான்ஸ்கிரிட் சம்மந்தப்பட்ட ஸ்லோகங்களையும் உள்ளே கொண்டு வந்து அதையும் இதையும் சேர்ந்து படிக்க 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 மேபி ஒரு சில மாதங்கள், ஒரு சில வருஷங்கள் என்ன ஆகுனா நமக்கு தரவாயி எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுற மாதிரி நம்ம லைஃப் பர்பஸ் வந்து லேர்னிங் அண்ட் என்ஜாய்மெண்ட், அது வந்து நமக்கு முடியும் அப்படின்னு சொல்லி இந்த இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.